தெய்வத்தின் குரல் முதல் பாகம். வைதிக மதம். பொறுப்பாளி யார்? பரிகாரம் என்ன? முதற் பகுதி. ஜாதி என்றாலே மகா அநாகரிகமான ஏற்பாடு என்று இப்போது அரசியல் கட்சிக்காரர்கள், படித்தவர்கள் எல்லோரும் கரித்து கொட்டும்படியாய் இருப்பதற்கு யார் காரணம்? ஒரு நல்ல அமைப்பு சீர்குலைந்து விழுவதற்கு யார் பொறுப்பாளி என்று ஒரு கேள்வியை எழுப்பினேன் அல்லவா? அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். வர்ண தர்மத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் உண்டாகி இருப்பதற்கு பிராமணன் தான் காரணம். யுகாந்தரமாக ஆத்மஸ்ரேயசும் தேசக்ஷேமமும் லோகக்ஷேமமும் தந்து வந்த தர்மம் குலைந்து போனதற்கு பிராமணன் தான் பொறுப்பாளி. பிராமணன் தன் கடமையாகிய வேத அத்தியனத்தையும் கர்மானுஷ்டானத்தையும் விட்டான். கடமையை விட்டான், அப்புறம் ஊரை விட்டான், கிராமங்களை விட்டு பட்டணத்துக்கு வந்தான். தனக்குரிய ஆச்சாரங்களை, அதன் வெளி அடையாளங்களை விட்டான். கிராப் வைத்து கொண்டான், ஃபுல் சூட் போட்டுக்கொண்டான். தனக்கு ஏற்பட்ட வேத படிப்பை விட்டு வெள்ளைக்காரனின் லௌகிக படிப்பிலே போய் விழுந்தான். அவன் தருகிற உத்தியோகங்களில் போய் விழுந்தான். அதோடு அவனுடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றையும் காப்பியடித்தான். வழி வழியாக வேத ரிஷிகளிலிருந்து பாட்டன் அப்பன் வரை ரட்சித்து வந்த மகோன்னதமான தர்மத்தை காற்றிலே விட்டுவிட்டு வெறும் பணத்தாசைக்காகவும் இந்திரிய சௌக்கியத்துக்காகவும் புதிய மேல்நாட்டு படிப்பு, சயன்ஸ், உத்தியோகம், வாழ்க்கை முறை, கேளிக்கை இவற்றில் போய் விழுந்து விட்டான். சாஸ்திரங்கள் இவனுக்கு பணத்தாசையே கூடாது, இவன் சொத்தே சேர்க்கக்கூடாது என்கின்றன. அதன் பிரகாரமே இவன் வாழ்க்கை நடத்தி வேத சப்தத்தாலும் யஜ்ஞங்களாலும் லோகக்ஷேமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த வரையில் இவனிடம் மற்ற எல்லா ஜாதியாரும் குறைவில்லாத அன்பும் மரியாதையும் காட்டி வந்தனர். இவனையே உதாரணமாக, வழிகாட்டியாக, முன்மாதிரியாக, எக்ஸாம்பிள், கைடு, மாடல் வைத்து கொண்டார்கள். இப்போது தொழிலை விட்டுவிட்டு, கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு இவன் வந்து இங்கிலீஷ்காரன் தந்த படிப்பு, அவன் கொடுக்கிற உத்தியோகம், அவனுடைய வாழ்க்கை முறை இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதனால் தானே ஏதோ ரொம்பவும் நாகரிகத்தில் உயர்ந்து விட்டது போல் டாட் பூட் என்று பண்ணியதை மற்ற ஜாதியினர் பார்த்தார்கள். இதுவரை நல்லதற்கெல்லாம் இவனை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டிருந்த அவர்கள் இப்போது ஒழுங்கு தப்பி போவதிலும் இவனையே பின்பற்ற ஆரம்பித்தார்கள். தாங்கள் பாட்டுக்கு திருப்தியோடு செய்து வந்த தொழிலை விட்டுவிட்டு, கிராமத்தையும் விட்டு, நகரவாசம், டவுன் லைஃப், இங்கிலீஷ் படிப்பு, வெள்ளைக்கார அரசாங்க உத்தியோகம் இவற்றுக்கு மற்றவர்களும் ஆசைப்பட ஆரம்பித்தார்கள். பிராமணனே புத்தியால் ஆகிற காரியங்களை 1000-10,000 வருஷங்களாக செய்து வந்திருக்கிறான் அல்லவா? ஆதியிலெல்லாம் இவனுடைய புத்தி கொஞ்சம் கூட தன்னலனுக்கு பிரயோஜனமாகாமல் சமூக க்ஷேமத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு வந்தது. இந்த தியாக விசேஷத்தாலேயே அது பிரகாசமான சாணை தீட்டிய கத்தி மாதிரி கூர்மையாக இருந்தது. இப்போது இவனுக்கு சமூக க்ஷேமம் நோக்கம் போய் தன்னலமான லௌகிக ஆசைகள் எல்லாம் வந்த பின் அந்த புத்தி பிரகாசம் மழுங்க வேண்டியதுதான். இவனுக்கென்று ஏற்பட்ட கடமைகளை செய்யவே முன்பு இவனுக்கு புத்தி வன்மையும் பகவத் பிரசாதமாக கிடைத்திருந்தது. கடமையை விட்ட பின் அந்த புத்தி கூர்மை மழுங்க வேண்டியதுதான். ஆனாலும் சைக்கிளில் காலால் பெடல் பண்ணுவதை நிறுத்திய பிற்பாடு கூட ஏற்கனவே உந்தின வேகத்தின் விசேஷத்தால் கொஞ்சம் தூரம் அது பெடல் பண்ணாமலே ஓடுகிறது அல்லவா? அந்த மாதிரி பிராமணன் ஆத்மீக விந்தைகளை விட்டு லௌகிக விந்தைகளில் போய் விழுந்த பின்னும் ஏற்கனவே தலைமுறை தலைமுறையாக இவனுடைய பூர்வீகர்கள் பெயில பண்ணியிருந்த பலம் இவனுக்கு கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறது. இவனாக பெடல் பண்ணாவிட்டாலும் அவர்கள் சேமித்து வைத்த புத்தி பிரகாசம் இவனுக்கும் இன்னமும் பாரம்பரியமாக கொஞ்சம் வந்தது. இந்த மூளை பலத்தினால்தான் இங்கிலீஷ்காரனின் படிப்பு முறையில் ஆச்சரியப்படும்படியாக தேர்ச்சி பெற்றான்.
அவர்களுடைய உத்தியோகம், சட்டம், தொழில் முறைகள் ஆகியவற்றை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு இவற்றில் அவர்களுக்கே தெரியாத தந்திரங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு சதுரனாகிவிட்டான். முஸ்லிம்கள் ஆட்சி காலத்தில் கூட கெடாத வேதரட்சணம் வெள்ளைக்காரர்கள் வந்தவுடன் ஏன் கெட்டது என்று ஒரு கேள்வி. இதற்கு காரணம் வெள்ளைக்காரர்களோடு புது சயின்ஸுகளும் இயந்திர மெஷின் சகாப்தமும் கூடவே வந்ததுதான். இதுவரைக்கும் தெரிந்திராத பல புது விஷயங்கள் இப்போது தெரிந்தன. விஷயம் என்று மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்த சயின்ஸினால் பல உண்மைகள் தெரிய வந்தன. இது நல்லதுதான். ஆனால் இந்த விஷய ஞானத்தினால் காரியம் என்று செய்கிற போது ஒழுங்கு தப்பி போகிறதற்கான சபலங்கள் ஏகப்பட்டதாக உண்டாகிவிட்டன. சயின்ஸினால் காரியம் செய்ய மெஷின்கள் உண்டாயின. எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீம் பவர் எல்லாம் வந்த பின் வெகு விரைவில் பல காரியங்களை செய்து கொள்ள முடிந்தது. இவற்றால் பல சௌகரியங்களை செய்து கொள்ளலாம் என்று ஆயிற்று. ஆனால் இந்த சௌகரியங்கள் எல்லாம் இந்திரியங்களுக்குத்தான். இந்திரியங்களுக்கு சுகத்தை காட்டிவிட்டால் போதும், அது மேலே மேலே கொழுந்து விட்டு கொண்டு ஆசைகளை விஸ்தரித்து கொண்டே போகும். இப்படியாக அவசியமில்லாத ஆத்மாவையே கெடுக்கிற சுக சாதனங்கள் பெருகின. முன்பின் கண்டிராத இந்த சுகங்களின் ஆசை எல்லா தேச ஜனங்களையும் இழுத்த மாதிரி பிராமணனையும் இழுத்தது. வெள்ளைக்காரனோடு வந்த சயின்ஸினால் ஏற்பட்ட இன்னொரு பெரிய அனர்த்தம், அது ரொம்பவும் பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கையின் மீதும் அனுபவத்தினாலும் ஏற்பட வேண்டிய சமய விஷயங்களை பொய் புரளி என்று நினைக்க வைத்தது. முஸ்லிம் ஆட்சியில் கூட தன் ஸ்வதர்மத்தை விடாதவன் இப்போது அதை விட்டு சௌக்கியங்களை தேடி வந்துவிட்டான். இங்கிலீஷ்காரனை விட டிப்டாப்பாக ட்ரெஸ் செய்து கொண்டு சிகரெட் குடிக்கவும் டான்ஸ் ஆடவும் சாமர்த்தியம் பெற்றுவிட்டான். தங்கள் வித்தைகளில் இப்படி கை தேர்ந்து விட்டவனுக்கு அவர்களும் நிறைய உத்தியோகங்கள் கொடுத்தனர். இப்போதுதான் பெரிய அனர்த்தம் உண்டாயிற்று. இதுவரை தலைமுறை தத்துவமாக அவரவருக்கும் ஒரு தொழில் என்று ஏற்பட்டு ஜீவனோபாயத்துக்கு என்னடா செய்வோம் என்கிற கவலை இல்லாமல் நிம்மதி இருந்து வந்தது. இப்போது பிராமணனை பார்த்து மற்றவர்களும் இப்படி பரம்பரையாக வந்த தொழிலை விட்டுவிட்டு பிரிட்டிஷ்காரன் தருகிற உத்தியோகம், அவனோடு வந்த தொழில்கள், பேங்கு, ரயில்வே இவற்றிலேயே போய் விழுந்தார்கள். அதோடு மெஷின்கள் ஜாஸ்தியாக ஆக கைவேலையும் குறைந்ததால் சில தொழில்காரர்கள் கஷ்டத்துக்கு ஆளாகி வேறு உத்தியோகத்துக்கு வரவேண்டியதாயிற்று. இன்னாருக்கு இன்ன தொழில் என்று வரையறை இல்லாமல் புதிதாக நம் தேசத்தில் தொழிலுக்காக போட்டி என்கிற பெரிய விபரீதம் உண்டாயிற்று. போட்டி என்று வந்துவிட்டால் சாதாரணமாகவே அப்புறம் பொறாமை, வயிற்றெரிச்சல், அசூயை, துவேஷம், சண்டை, அத்தனை பட்டாளமும் அதன் கூட வந்துதானே ஆக வேண்டும். அதோடு கூட இங்கே விசேஷமாக முன்னே நான் சொன்னபடி பூர்வீகர்கள் பெடல் செய்து தந்திருந்த புத்தி பலம் பிராமணனுக்கு அதிகமாக இருந்து படிப்பு, உத்தியோகம் இவற்றிலே இவன் முதன்மைக்கு வந்ததால் சமூகத்தில் ரொம்ப குறைச்சல் சதவீதமே இவனுடைய ஜனத்தொகையாக இருந்தும் கூட சர்க்கார், காலேஜ், வைத்தியம், சட்டம், லா எல்லாவற்றிலும் இவனே ரொம்ப ஸ்தானங்களை கைப்பற்றி இருந்ததால் மற்றவர்களுக்கு இவனிடம் துவேஷம் வரத்தானே செய்யும். துவேஷத்தை கூடுதலாக்கினால் தன் ஆட்சியை ஸ்திரப்படுத்திக் கொள்ளலாம் என்று வெள்ளைக்காரன் கண்டுகொண்டான். ஆரியன் திராவிடன் ரேஸ் தியரியை கட்டிவிட்டான். ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்தவர்களிடையில் பேதத்தின் விதைகளை நன்றாக போட்டுவிட்டான். போட்டி சூழ்நிலையில் ஏற்பட்டிருந்த கசப்பில் இந்த யுக்தி நன்றாக பலித்துவிட்டது. துவேஷம் இரட்டிப்பாகிற மாதிரி பிராமணனே இன்னொன்றும் செய்தான். ஒரு பக்கத்தில் ஜாதி தர்மத்தை விட்டுவிட்டு இவனும் வெள்ளைக்காரனோடு சேர்ந்து பழைய ஏற்பாடு காட்டுமிராண்டித்தனமானது, ஒருத்தரை இன்னொருத்தர் சுரண்டுவது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவது கூடாது என்றெல்லாம் சமத்துவம் பேசினாலும் இன்னொரு பக்கம் இவன் மற்றவர்களோடு ஒட்டி போகாமல் தான் ஏதோ உசத்தி என்று பெருமை கொண்டாடி கொண்டான்.
முன்பும் இவன் மற்றவர்களோடு ஸ்தூலமாக பிசிக்கல் ஒட்டி பழகத்தான் இல்லை. ஆனால் அதற்கு நியாயம் இருந்தது. பலவித காரியங்களை உத்தேசித்து அவரவருக்கும் ஆகாரம் முதலியவற்றிலும் மற்ற விஷயங்களிலும் வித்தியாசங்கள் இருந்தாக வேண்டியிருந்தது. அவர்கள் வேறு வேறு விதமான சூழ்நிலைகளில் இருந்தாக வேண்டியிருந்தது. பிலிமை கழுவுகிற இடம் இருட்டாகத்தான் இருக்க வேண்டும். சினிமா ஷூட்டிங் செய்கிற இடத்திலோ நிறைய வெளிச்சம் வேண்டும். ஒரே காரியாலயத்தில் கேன்டீனில் இருக்கிறவர்கள் பரம சுத்தமாக கை காலில் அழுக்கில்லாமல் இருக்க வேண்டும். அங்கேயே மெஷினை துடைக்கிறவன் எண்ணெய் பிசுக்கோடு அழுக்கு சட்டை போட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இதனால் இந்த சர்வர் அந்த மெஷின் மேனை விட உசந்தவன் என்று அர்த்தமாகுமா? இதே மாதிரி தன்னலம் இல்லாமல் புத்தி பலத்தை பேணுகிறவன் பட்னி கிடக்க வேண்டும். சைன்யத்தில் இருக்கிறவனோ மாமசாதிகளுக்கு கூட விலகில்லாமல் புஷ்டியாக சாப்பிட்டாலும் தோஷம் இல்லை. ஆகாரம் வேறாக இருப்பதால் பிராமணனுக்கும் க்ஷத்ரியனுக்கும் துவேஷம் என்று அர்த்தமாகுமா? அதற்காக துவேஷம் இல்லையே என்று இவன் ஸ்தூலமாக அவனோடு ஒட்டி வாழ்ந்தால், அவனுடனேயே உட்கார்ந்து இவனும் சாப்பிட்டால் அவனுடைய ஆகாராதிகளை நாமும் தான் ருசித்து பார்ப்போமே என்ற சபலம் உண்டாகத்தான் செய்யும். அந்த சபலம் இவனை இழுத்து கொண்டு போய் கடைசியில் இவன் தர்மத்துக்கே ஹானி விளைவிக்கிற அளவுக்கு ஆகிவிடும். அந்தந்த சமுதாயத்துக்கு அந்தந்த குல தர்மம், பழக்க வழக்கம், ஆகார முறைகள் தான் உகந்தவை. ஆனால் சமத்துவம் என்ற எண்ணத்தில் ஸ்தூலமாக பிசிக்கலாக எல்லோரும் பழகி அந்த தனித்தனி ஏற்பாடுகளை எல்லாம் பல பட்டறையாக குழப்ப ஆரம்பித்தால் அத்தனை காரியமும் கெட்டு மொத்தத்தில் பொது காரியமே சீர்குலைகிறது. இதனால் தான் அக்ரஹாரம், வேளாளா தெரு, சேரி என்று கிராமங்களில் பிரித்து வைத்தார்கள். கிராம வாசத்தில் இது முடிந்தது. புதிதாக உண்டான பட்டண வாசத்தில் இது சாத்தியமாக இருக்கவில்லை. எல்லோரும் ஒரே மாதிரி ஷிஃப்டில் வேலைக்கு போய் ஒரே மாதிரி கேன்டீனில் உட்கார்ந்து ஒரே ஆகாரத்தை சாப்பிட வேண்டும் என்றாகிவிட்டது. இப்படி பல தினுசுகளில் கலந்து கலந்துதான் இருக்க வேண்டும் என்றாகிவிட்டது. உபவாசாதி நியமங்களை கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேண்டிய பிராமணன் எல்லாவற்றிலும் மற்றவர்கள் போலவே ஆகிவிட்டான். ஆபீஸ் நேரம், காலேஜ் நேரம் எல்லாம் இவனுடைய கர்மானுஷ்டானங்களுக்கு இடைஞ்சலாக இருந்ததால் அவற்றை எல்லாம் காற்றிலே விட்டுவிட்டு மற்றவர்களைப் போலவே ஆகிவிட்டான். இதுவரை இவன் அவற்றை அனுஷ்டித்தது மற்றவர்களுடைய க்ஷேமத்துக்காகத்தான், முக்கியமாகவே அதற்காகவே தான். தர்மகர்த்தா மாதிரி, ட்ரஸ்டி மாதிரி சமூகத்தின் பொருட்டு இவன் இந்த தர்மங்களை ரட்சித்து பிரயோஜனத்தை எல்லோருக்கும் தந்து வந்தான். இப்போது அவர்களோடு நானும் ஒன்று, எல்லோரும் சமம் என்று சொல்லிக்கொண்டே அவர்களுடைய வயிற்றெரிச்சலுக்கு காரணமாக எல்லா ஸ்தானங்களுக்கும் போட்டியாக வந்துவிட்டான். இது போதாது என்று நியமங்களில் அவர்களை விட துளிக்கூட கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தாலும் உள்ளூர அவர்களை விட தான் உயர்ந்தவன் என்று நினைத்து கொண்டிருந்தால் மற்றவர்களின் துவேஷம் ஜாஸ்தியாகத்தானே செய்யும். தானும் கெட்டு சந்திர புஷ்கரணியையும் கெடுத்தானாம் என்கிற கதையாக பிராமணன் தானும் தர்மத்தை விட்டு மற்றவர்களுக்கும் அவரவர் தர்மங்களை விடுகிற மாதிரி செய்துவிட்டான். தன் தர்மத்தை விட்ட பின் இவனுக்கு உயர்வு எதுவுமே இல்லை. தன் தர்மத்தை செய்த போதும் கூட இவனாக உயர்வு பாராட்ட நியாயமில்லை. ஒவ்வொருவரும் ஒன்றை செய்கிறார்கள், நான் இதை செய்கிறேன் என்றுதான் அடக்கமாக இருக்க வேண்டும். ஆனாலும் தன்னலமில்லாமல் கடும் விரத நியதிகளோடு இவன் தூய்மையாக வாழ்ந்ததை பார்த்து மற்றவர்களே இவனுக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து கௌரவித்து வந்தார்கள். இப்போது அதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக எல்லாரும் தன்னை தூற்றும்படி, கரித்து கொட்டும்படி இவனே ஆக்கி கொண்டு விட்டான். இந்து சமூகம் பாழானதற்கு பிராமணன்தான் காரணம் என்பது என் தீர்மானமான அபிப்பிராயம். சில பேர் இதற்கு சமாதானம் சொல்கிறார்கள். வேதாத்தியனம், யஜ்ஞாதி கர்மாக்களுக்கே பிராமணனுக்கு சதா சர்வ காலமும் தேவையாயிருந்தது. ஆயுசு காலம் முழுதையும் அதற்கே செலவிடுவது அவசியமாயிருந்தது. இப்படி இவன் வேதம் ஓதுவது,
வேள்வி செய்வது, சாஸ்திரங்களை ரட்சித்து தருவது என்றே பொழுது முழுவதையும் செலவழித்தால் இவனுடைய ஜீவனோபாயத்துக்கு என்ன செய்வது? இவன் பொருளை தேடி போக ஆரம்பித்தால் ஆயுட்கால பிறவி பணி, லைஃப் டைம் மிஷன் நடக்காது. இந்த பிறவி பணிக்கோ பார்ட் டைம் போதாது. அப்படியே இவன் வயிற்றுக்காக வேறு வேலையும் வைத்து கொண்டால் ஆச்சாரங்களும் கெட்டுப்போகும். அதன்பின் பத்தியமில்லாத மருந்து போல இவனுடைய அத்தியன வீரியம் குறைந்து போய் அதனால் லோகத்துக்கு கிடைக்கிற க்ஷேமம் நஷ்டமாகிவிடும். இதனால் தான் பிராமணன் மாத்திரம் யாஜகம் செய்யலாம் என்று சாஸ்திரம் அனுமதித்தது. யாஜகம் என்றில்லாமல் ராஜாக்களே இவனுடைய அத்தியனம், யஜ்யம், சாஸ்திர ரக்ஷணம் இவற்றால் ஏற்படுகிற சமூக ஸ்ரேயஸை முன்னிட்டு இவனுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு குறை வைக்கக்கூடாது என்று மானியங்கள் விட்டார்கள். பூதானம், கிரகதானம், கோதானம், ஸ்வர்ணதானம் எல்லாம் செய்தார்கள். ஆனாலும் அவர்கள்தான் கொடுக்கிறார்களே என்று இவர்கள் வரம்பில்லாமல் வாங்கிக் கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் அது ரொம்பவும் இவர்களை இந்திரிய சுகத்தில் இழுத்துவிட்டு ஆத்ம அபிவிருத்தியை கெடுக்கும். அதோடு ரொம்பவும் கை நீட்டி வாங்கிவிட்டால் இவர்கள் கொடுக்கிறவனுக்கு பவ்யப்பட்டு சாஸ்திரங்களை அவர்கள் இஷ்டப்படி வளைத்து அர்த்தம் பண்ண வேண்டி வரும். இந்த காரணங்களை உத்தேசித்து தர்ம சாஸ்திரத்தில் பிராமணன் உயிர் வாழ்வதற்கு அதமபட்சமாக எது தேவையோ அதற்கு மேல் ஒரு திருண மாத்திரம் கூட வைத்து கொள்ளக்கூடாது என்று விதித்தன. இந்த முறைப்படியே இவர்களும் ராஜாக்களின் போஷணையில் தங்கள் தர்மத்தை செய்து கொண்டு வந்தார்கள். இங்கிலீஷ்காரர் ராஜ்யம் வந்த பின் இவர்களுக்கு ராஜ மானியங்கள் இல்லையே. இவர்கள் எப்படி எவ்விதமான வருவாயும் இல்லாமல் உயிர் வாழ முடியும்? அதனால்தான் இங்கிலீஷ் படிப்பு, சர்க்கார் உத்தியோகம் என்று இவர்கள் இறங்கும்படி ஆயிற்று. சந்தர்ப்ப சூழ்நிலை, ஃபோர்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் இவர்களை அப்படி நெறித்தது. அதற்காக இவர்களை கண்டிக்கக்கூடாது என்று ஒரு சமாதானம் சில பேர் சொல்கிறார்கள். இதில் கொஞ்சம் நியாயமும் இருக்கலாம். ஆனால் முழு நியாயமும் இல்லை என்றுதான் என் மனசுக்கு படுகிறது. இங்கிலீஷ்காரனுக்கு முன்னால் முகலாய சாம்ராஜ்யம், முகல் எம்பையர், மற்ற பல சுல்தான் ஆட்சி எல்லாம் இருந்ததே. அப்போதெல்லாம் ஏதோ கொஞ்சம் பண்டிதர்கள் தர்பார் உத்தியோகத்துக்கு போனார்கள் என்றாலும் மற்றவர்கள் ராஜமானியம் இல்லாமலேதான் தங்கள் தர்மத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள்.